வெந்து தணிந்தது காடு முதல் நாள் வசூல் அப்படிங்கிறது 14 கோடி கிட்ட ஆச்சு. ஸோ ஓவர்சீஸில் மட்டும் 2.5 கோடி, தமிழ்நாட்டில் மட்டும் 10 கோடி கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலே ஒரு நல்ல கலெக்ஷன் எடுத்தது முதல் நாள் வசூல். ஆனால் 2வது நாள் அதே வசூலை எடுத்ததா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை அப்படிங்கிறது தான் அதுக்கான பதில். ஸோ வெந்து தணிந்தது காடு இந்த படத்தோட இந்த 2வது நாள் இவ்வளோ ட்ராப் ஆனதுக்கு என்ன ரீசன், எவ்வளோ ட்ராப் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ அதுக்கடுத்ததான் வந்து சினம் அப்படிங்கிற ஒரு படம், அருண் விஜய் படம் ஒன்று வந்திருக்கு. ஸோ அந்த படத்தோட கலெக்ஷன் முதல் நாள் கலெக்ஷன் எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இது இல்லாமல் கோப்ரா, கேப்டன், அப்புறம் வந்து நட்சத்திரம் நகர்கிறது, இந்த மாதிரி சில படங்களோட கலெக்ஷன் ரிப்போர்ட்டையும் பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை அப்படியே ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் முதல்ல கேப்டன் படத்தோட கலெக்ஷன் ரிப்போர்ட்டை பார்ப்போம். ஸோ இந்த படம் ரிலீஸ் ஆகி 8 நாளாக இருக்குது. இந்த படத்தோட மொத்த வசூல் என்ன, மொத்த பட்ஜெட் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த படம் வந்து போன வாரம் ரிலீஸ் ஆச்சு. ஸோ ரிலீஸ் ஆன முதல் நாளே ரொம்ப காற்று அடிச்சுதுன்னு வைங்க தேட்டரில். காக்கா கூட இல்லை. ஸோ ஒரு ஆள் புக் பண்ணது, 2 ஆள் புக் பண்ண தேட்டர்லாம் வந்து ஷோ வந்து கேன்சல் பண்ணி, ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப மோசமாக போச்சு முதல் நாள் கலெக்ஷனே. அதுவும் ஆர்யா மாதிரி ஒரு நடிகருக்கு அதுக்கு முன்னாடி கூட நீங்கள் அரண்மனை 3 இருக்கட்டும், இல்லை வந்து சார்பட்ட பரம்பரையாக இருக்கட்டும், இந்த படங்கள் எல்லாமே வந்து ஒரு பயங்கரமான வரவேற்பை பெற்றது. அரண்மனை 3 வந்து விமர்சன ரீதியாக வந்து பெரிய டவுனாக இருந்தாலுமே அந்த படம் நல்ல கலெக்ஷன் எடுத்து பெரிய லாபத்தை கொடுத்த ஒரு படம். ஸோ அப்படிப்பட்ட ஆர்யாவுக்கு இந்த படத்துக்கு நிலைமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டே 8, ஸோ நேற்று இந்த படத்தோட கலெக்ஷன் வந்து 20 லட்சம் ஆயிருக்கு. ஸோ டோட்டலாக இந்த படத்தோட கலெக்ஷன் அப்படிங்கிறது இது வரையும் 6.21 கோடி. ஸோ இப்போ இன்றைக்கி நிறையா தேட்டர்லேருந்து எடுத்துட்டாங்க, எதுலேயும் ஓடலை அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஒரு 2 தேட்டரில் ஓடுது. ஸோ பட்ஜெட் அப்படிங்கிறது 24 கோடி போட்டு எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட வெர்டிக்ட் அப்படின்னா அது டிசாஸ்டர் தான். ஸோ கோப்ரா படத்தோட கலெக்ஷன் ரிப்போர்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் விக்ரம்க்கு வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு தேட்டரில் ரிலீஸ் ஆகிற ஒரு படம். அதனால் இந்த படத்துக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. ஸோ முதல் நாள் கலெக்ஷனுமே நல்லாவே இருந்தது. 24 கோடி கிட்ட வந்து கலெக்ஷன் ஆச்சு. ஸோ இந்த படம் ஒரு 100 கோடி கிட்ட கலெக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தாங்க. ஆனால் அந்த படத்தோட விமர்சனம் அப்படிங்கிறது 2வது நாள் கலெக்ஷனை வந்து அப்படியே பாதிக்கும் கம்மியாக மாற்றுச்சு. ஸோ இந்த படத்தோட மொத்த டோட்டல் கலெக்ஷன் இதுவரையும் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 69.25 கோடி. ஸோ இந்த படத்தோட பட்ஜெட் அப்படிங்கிறது 90 கோடி. ஸோ இந்த படம் வந்து வெர்டிக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாப்பு. ஸோ அதுக்கடுத்ததான் டைரி. ஸோ இந்த படம் வந்தப்போ வந்து பெருசாக இந்த படம் ரீச் ஆகலை. நிறைய பேர் போய் பார்த்துட்டு இந்த படம் நல்லா இருக்குது, இந்த படம் வந்து ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு த்ரில்லராக இருக்குது, கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு த்ரில்லர் படம் பிடிக்குன்னா நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்துக்கு அதுக்கப்புறம் ஒரு லேட் பிக்கப் ஆகி ஓரளவுக்கு போச்சு இந்த படம். இந்த படத்தோட மொத்த கலெக்ஷன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.56 கோடி வந்து இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ பட்ஜெட் அப்படிங்கிறது 6 கோடி. ஸோ இந்த படம் வந்து வெர்டிக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் தான். ஸோ அப்படி இப்படின்னு நிறையா ஷேர்லாம் போச்சுன்னா ஒன்றும் வராது அவங்களுக்கு. ஆனால் ஆஹா அப்படிங்கிறதுல ஒரு நல்ல ரேட்டுக்கு போயிருக்கதா சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 2 கோடிக்கு அந்த படத்தை வந்து வாங்கியிருக்கதா சொல்கிறாங்க. ஸோ அது வந்து 13ஆம் தேதி வருது அப்படின்னு நினைக்கிறேன் டைரி படம். ஸோ அதுக்கடுத்ததான் நட்சத்திரம் நகர்கிறது. இது வந்து ரஞ்சித் இதுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய சூப்பர் டூப்பர் ஹிட்டு கொடுத்த ஒரு டைரக்டரோட படம். சரி, வித்தியாசமான ஒரு கதைக்களம். இது வந்து ஒரு மாதிரி ஆர்ட் ஃபில்ம் மாதிரி இருக்க போது எல்லாரும் ரசிக்க மாட்டாங்க, இருந்தாலும் ஓரளவுக்கு போகும் அப்படின்னு தான் எதிர்பார்த்தது. ஆனால் இந்த படம் வந்து ஒரு பிக்கெஸ்ட் ஃப்ளாப்பாக மாறிச்சு. அதுக்கு காரணம் இந்த படத்தோட பட்ஜெட் 8 கோடிக்கு வந்து இந்த படத்தோட பட்ஜெட்டை வந்து செலவில் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த படம் இதுவரையுமே மொத்தமாகவே 3.45 கோடி தான் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. இந்த படமும் ஒரு ஃப்ளாப்பு. அதுக்கு அடுத்ததான் பிரம்மாஸ்திரா படம் ரிலீஸ் ஆகி 7 நாள் ஆகுது. ஸோ 7வது நாள் கலெக்ஷன் வந்து 17 கோடி. ஸோ டோட்டலாக வந்து 7 நாள் கலெக்ஷன் வந்து 317 கோடி வந்து இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ 410 கோடி போட்ட இந்த ப்ரொடியூசர் அப்படிங்கிறவருக்கு கண்டிப்பாக வந்து அடுத்த வாரம் வீக்கெண்ட்லேயே ஒரு பெரிய கலெக்ட் பண்ணும் இந்த படம். இந்த படம் வந்து 1000 தான் வந்து கதை சரியில்லை, அந்த சீன் சரியில்லை, இந்த சீன் சரியில்லைனாலுமே இந்த விஎஃப்எக்ஸ்க்காகவும் இந்த மாதிரி ஒரு பவர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி குழந்தைங்களை வந்து இந்த படம் வந்து தேட்டருக்கு கூட்டு வருது. ஸோ அதனால் ஃபேமிலி ஆடியன்ஸ் நிறையா வராங்க. ஸோ அப்படி தான் ரிப்பீட்டட் ஆடியன்ஸ் கூட நிறைய பேர் ஃபேமிலி ஆடியன்ஸ் வரதா சொல்கிறாங்க. ஸோ அப்படி தான் இந்த படம் வந்து இந்த அளவுக்கு கலெக்ஷன் எடுக்குது. ஆனால் இந்த படத்தோட விமர்சனம் அப்படிங்கிறது ரொம்ப மட்டமாக தான் இருந்தது. ஸோ நிறைய பேர் பயங்கரமாக கழுவி ஊற்றின ஒரு படம். ஸோ அதுக்கடுத்ததான் சினம் படத்தோட முதல் நாள் கலெக்ஷன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 65 லட்சம். ஸோ இது பார்க்குறதுக்கு ரொம்ப கம்மியாக இருந்தாலுமே 65 லட்சம் அப்படிங்கிறது ஒரு டீசெண்டான ஒரு கலெக்ஷன் தான். ஏன் அப்படின்னா ஒரு பக்கம்
சிம்பு அவர்கள் நடித்த வெந்து தணிந்தது காடு மாதிரி ஒரு படம் ஓடிட்டு இருக்கும்போது சினம் இந்த படத்துக்குமே வந்து 65 லட்சம் வேர்ல்டு வைடு கலெக்ஷன் எடுத்திருக்கு அப்படின்னா பெரிய விஷயம். அதுலேயும் இந்த பிரபுதேவா, அப்புறம் வந்து ஒரு அதர்வா, அப்புறம் இன்னொரு ஜெய்யி, வைபவ் இவங்கெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இவர் எவ்வளவோ அவங்களுக்கெல்லாம் 10 மடங்கு 20 மடங்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா பொய்க்கால் குதிரை படம்லாம் வந்து ரீசெண்டாக வலைபேச்சிலேயே சொல்கிறாங்க, அந்த படம் 20 லட்சம் கூட வந்து தமிழ்நாட்டில் டோட்டலாக வந்து கலெக்ஷனே பண்ணலாம். அந்த அளவுக்கு மோசமான ஒரு வியாபாரத்தை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு ஆக்டருமே வந்து நான் குறிப்பிட்டு ஒரு நடிகரை சொல்ல, அந்த நடிகர்களோட முந்தைய படம் எவ்வளோ வருமானம் பண்ணுதோ அதுக்கேற்ற சம்பளத்தை தான் அவங்க கேட்கணும். முந்தைய படம் வெறும் 10 லட்சம் தான் வந்து கலெக்டே பண்ணியிருக்கு அப்படின்னா, அடுத்த படத்தில் வந்து எனக்கு 2 கோடி கொடுங்கன்னு கேட்க வேண்டியது என்னையா இது நியாயமாக இருக்குது? சரி, அடுத்தது வந்து நம்ம வெந்து தணிந்தது காடு இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் 2வது நாள். ஸோ முதல் நாள் கலெக்ஷன் அப்படிங்கிறது 14 கோடி வந்து வந்திருந்தது. ஸோ 10 கோடி வந்து தமிழ்நாட்டில் மட்டுமே வந்திருந்தது. இப்போ டே 2வோட கலெக்ஷனுங்கிறது 5.5 கோடி தான் வந்து தமிழ்நாட்டில் வந்திருக்கு. அப்படியே பாதிக்கு பாதி ஆயிடுச்சு. ஸோ கர்நாடகாவில் நேற்று 75 கோடி வந்துருந்துச்சு. இப்போ 50 லட்சம் ஆயிடுச்சு. ஸோ வேர்ல்டு வைடு அப்படிங்கிறது 7.5 கோடியை வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த படம் அப்படிங்கிறது நாளைக்கு நாளை கழிச்சு எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத வச்சு தான் இந்த படம் வந்து இந்த படத்தோட வெர்டிக்ட் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். ஸோ இந்த படத்தோட பட்ஜெட் அப்படிங்கிறது 40 கோடி. ஸோ இந்த படம் 2 நாளில் இந்த படத்தோட பட்ஜெட்டில் பாதியை வந்து வசூல் பண்ணியிருக்கு அப்படின்னா, மீதி கண்டிப்பாக வந்து அந்த 40 கோடியை தாண்டி போயிடும். 60 கோடி அப்படின்னு வந்துச்சுன்னா இந்த படம் ஹிட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தாண்டி போச்சு ஒரு 90 கோடி 100 கோடி மேலே போச்சுன்னா பிளாக் பஸ்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒரு 60 கோடியை தாண்டி போகிறதுல வந்து ஹை பாசிபிள் இருக்குது. 100 கோடி வர்றதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். அது இன்னுமே வந்து இந்த சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஓட போகிற இந்த கலெக்ஷன் ரிப்போர்ட்டை வச்சு தான் நம்மளால் சொல்ல முடியும். அதுக்கடுத்ததாக வெந்து தணிந்தது காடு இவ்வளோ டவுன் ஆனதுக்கு முதல் நாளுக்கும் 2வது நாளுக்கும் இவ்வளோ டவுன் ஆனதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ விமர்சனம் அப்படிங்கிறது ரொம்ப கலவையாக தான் வந்தது. ஸோ எஸ்டிஆர் ஃபேன்ஸ் வந்து மோஸ்ட்லி எல்லாருமே வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி கொண்டாடின ஒரு படமாக அமைஞ்சுது. ஆனால் ஒரு காமன் ரசிகர்களை வந்து ஒரு நியூட்ரல் ஃபேன்ஸ்ன்னு சொல்லுவாங்களா, அவங்கள வந்து இந்த படம் வந்து குஷிப்படுத்தலை அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ நிறைய இடத்துல வந்து இந்த படத்தில் வந்து ரொம்ப வேணும்னே நிறையா சீன் வச்ச மாதிரி இருந்தது. ஸோ நிறைய இடத்துல வந்து ரொம்ப அந்த டைலாக்லாம் ஒர்க் அவுட்டே ஆகல. ரொம்ப மட்டமாக இருந்தது டைலாக் ரைட்டிங்லாம். ஸோ ஜெயமோகன் அவர்களோட எழுத்தில் கதை வந்து வருது அப்படிங்கும்போது நான்லாம் நிறைய எதிர்பார்த்தேன். ஆனால் ரொம்ப நிறைய இடத்துல ரொம்ப என்னடா இப்படி எழுதியிருக்காங்க டைலாக் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஸோ நேற்று வந்து நம்ம இதை பற்றி பேசியிருந்தோம், வெந்து தணிந்தது காடு படத்தோட கலெக்ஷன் ரிப்போர்ட்டையும். ஸோ இந்த பொன்னியின் செல்வன் டைமில் வந்து நானே ஒருவன் படம் வருது அப்படின்னு சொல்லி அதுக்கு அதான் இந்த டைமில் நீங்கள் வரணுமா அப்படின்னு அதுக்கு வந்து ஒரு விமர்சனம் நம்ம வச்சுருந்தோம். அதுக்கு வந்து நீ வந்து யாருன்னு தெரிஞ்சிச்சு, வெந்து தணிந்தது காடை வந்து 10 கோடி தமிழ்நாட்டில் கலெக்ஷன் சொல்கிற அப்படின்னா நீ யாருன்னு தெரிஞ்சிச்சு, தனுஷை வந்து நானே ஒருவன் வந்து வரக்கூடாதுன்னு சொல்கிற அப்படின்னா நீ யாருன்னு தெரிஞ்சிச்சு அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக திருச்சிற்றம்பலம் படம் வந்து நல்லா இருக்குது அப்படிங்கும்போது அந்த படத்தோட 100 கோடி வசூல் அப்படிங்கிறத இங்கே கொண்டாடின முதல் யூடியூபர் நான் தான். அதுவும் இல்லாமல் நிறைய பேர் சொல்கிறாங்க, ஸோ தனுஷ் அவர்கள் வந்து வெற்றிமாறன் இல்லாமல் வந்து வெற்றி கொடுக்கவே மாட்டார், அப்புறம் வந்து செல்வராகவன் இல்லாமல் ஒரு வெற்றி கொடுக்கவே மாட்டார் அப்படின்னு. நம்ம தான் வந்து நம்ம சேனலில் சொல்லியிருந்தோம், வெற்றிமாறனும் இல்லாமல் ஒரு அசுரன் மாதிரி ஒரு படம், ஒரு ஜாதி அரசியலை வைக்காத ஒரு படம், ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லோரும் ரசித்து பார்க்கக்கூடிய ஒரு படம் 100 கோடி வசூல் பண்ணி இன்றைக்கி ஜெயிச்சு தனுஷ் வந்து மீண்டும் நான் வந்துட்டேன்டா, எனக்கு பின்னாடி நான் யாரும் வந்து நம்பி இருக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி கெத்தாக வந்து நிற்கிறாரு அப்படின்னு திருச்சிற்றம்பலம் படத்தோட வெற்றி வந்து கொண்டாடின ஆள் நான். ஸோ இன்றைக்கி வந்து பொன்னியின் செல்வன் படத்தை கூட வந்து இந்த நானே ஒருவன் வருது அப்படிங்கிறதுக்கு ஒரு வருத்தம் தான் தெரிவிச்சிருந்தேன். ஸோ மற்றபடி எனக்கு வந்து இந்த நடிகரை பிடிக்கும், அதனால் இந்த நடிகரை தாக்கி பேசுகிறது அது கிடையவே கிடையாது. நான் என்னோடய வீடியோவிலே நிறையா விக்ரம் கமல் சாரை பற்றி பேசும்போது கூட விக்ரம் வீடியோவில் கூட நிறைய இடத்துல நம்மளுக்கு வர கமெண்ட்டை கூட நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஏங்க இவருக்கு ரசிகராக இருக்கணும்னா கண்டிப்பாக இவர் அடிக்கணும்னு அவசியம் இல்லைங்க, எனக்கு ரஜினி சாரையும் பிடிக்குங்க, அதில் என்னங்க பிரச்சனை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அப்படி ஒருத்தரை தாக்கி ஒருத்தரை வந்து தூக்கி பேசுகிற அந்த ஆள் கிடையாது, அந்த யூடியூப் சேனலும் இது கிடையாது. இது பிக் பாஸ் ரிவ்யூலையும் தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஸோ தொடர்ந்து நம்மளோட வீடியோவை பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே தெரியும், இங்கே எல்லாருமே ஒன்று தான், எல்லாரோட படமே வெற்றி பெறணும் அப்படிங்கிறது தான். ஸோ நான் வந்து
நானே வருவேன் நல்லா இருக்குது அப்படின்னா, கண்டிப்பாக அந்த படத்தையும் பயங்கர பாசிட்டிவாக அந்த படமும் ஒரு 100 கோடி கலெக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இதே மாதிரி ஒரு வீடியோவில் வந்து கண்டிப்பாக உங்ககிட்ட பேசுவேன். ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரஹ்மான்.